வணக்கம். இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் எம் அசீம் அஹ்மத். எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு முற்றாக தடை. நாளை மறுதினம் நள்ளிரவு 12 மணியின் பின்னர் திருமண நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை. 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் திட்டம் தொடர்பில் பிரதமர் கருத்து. ஒரு டோஸ் தடுப்பூசி எனும் செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,18,50,000 கடந்தது. ஆசிரியர் சங்கங்களின் தகவல்களை வைத்து பிரச்சினையை தீர்க்கும் யோசனையை தயாரிக்க அமைச்சரவை உபகுழு தயார். ஒன்றாக நீராடச் சென்று ஒன்றாக உயிர்விட்ட நண்பர்கள். காபூல் நகரை சுற்றி வளைத்தனர் தலிபான்கள். மக்கள் தப்பியோட்டம். நாளை மறுதினம் நள்ளிரவு முதல் மீள் அறிவித்தல் வரும் வரை திருமண நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அதேபோல் மக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதற்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டை விதிப்பதற்கும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் மீள் அறிவித்தல் வரும் வரை வீடுகளிலோ அல்லது மண்டபங்களிலோ திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாதென அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மோகன் சமரநாயக்க விசேட அறிவித்தல் ஒன்றினூடாக தெரிவித்துள்ளார். அதேபோல் இன்று நள்ளிரவு முதல் மக்கள் ஒன்று கூடும் வகையிலான எந்த ஒரு விடயத்திற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. உணவகங்களில் அதன் கொள்ளளவில் 150 வீதமானோர் மாத்திரமே ஒரு நேரத்தில் இருக்க அனுமதிக்கப்படுவார்கள். எவ்வாறெனினும் திறந்த வெளியில் நடமாடுவதை முடிந்தளவு குறைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளதாகவும் அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் இலங்கை நீதிமன்ற கட்டமைப்பு செயற்பட வேண்டிய முறைமை உள்ளிட்ட யோசனைகள் சிலவற்றை இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் பிரதம நீதியரசரிடம் கையளித்துள்ளது. தமது சங்கத்தின் சட்டத்திறனிகள் 10க்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றினால் மரணித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற நெரிசலை குறைப்பதற்கு நீதிபதிகளுக்கு ஆலோசனைகள் சிலவற்றை வெளியிட வேண்டும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. கடமைகளுக்காக வருகை தரும் நபர்கள் தமது அலுவலக அடையாள அட்டையை காண்பிப்பதனூடாக இடையூறின்றி பயணத்தை முன்னெடுக்க முடியும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். பொது இடங்களில் முகக்கவச சட்டத்தை சரியாக பின்பற்றாத நபர்களை கைது செய்வதற்கு நாளை முதல் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். மேல் மாகாணத்திற்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் 12 இடங்களில் விசேட வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முப்படையினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேல் மாகாணத்தை தவிர ஏனைய மாகாணங்களிலும் எல்லைப் பகுதிகளில் விசேட போலீஸ் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு மாகாண எல்லையை தாண்டி பயணிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. அதனால் மாகாண எல்லைகளூடாக தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு மாறாக பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளவும். அதேபோல் யாராவது ஒருவர் திருமண நிகழ்வொன்றை தற்போது ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் திருமண பதிவாளரை தமது வீட்டுக்கு அழைத்து மணமகள் மற்றும் மணமகனின் பெற்றோர்களின் பங்கேற்போடும் இரு சாட்சியாளர்களின் பங்கேற்போடும் மாத்திரம் திருமண பதிவை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும். முக கவசம் தொடர்பில் நாளை முதல் விசேட சட்ட நடைமுறைகள் அமுலாகும். முக கவசமின்றி பயணித்தல், சரியான விதத்தில் முக கவசத்தை அணியாதிருத்தல் ஆகிய குற்றங்கள் கடுமையான குற்றங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு சேவைகள் மற்றும் ஏனைய சேவைகளுக்கு அத்தியாவசியமானவர்களை மாத்திரம் அழைத்து சேவைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாகாணத்தில் இருந்து இன்னும் மாகாணத்திற்கு பணிக்கு செல்கின்ற அத்தியாவசியமான தேவையுடைய ஊழியர் என்றால் அவரை நிறுவன தலைவரால் சேவைக்கு அழைக்க முடியும். சேவை அத்தியாவசியம் එම ආයතන ප්‍රධානියට ඔවුන්ව කැඳවන්න පුළුවන්. மேல் மாகாணம் மற்றும் சப்ரகமோ மாகாணத்தை இணைக்கும் அவிசாவல்ல சீதாவக்க சோதனை சாவடியில் இன்றும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது மாகாணங்களுக்கு இடையில் பயணிப்பதற்கான அனுமதி பத்திரம் மற்றும் தடுப்பூசி பெற்றுக் கொண்டமைக்கான அட்டை ஆகியவற்றை போலீசார் தீவிரமாக கண்காணித்தனர். முகக்கவசமின்றியும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமலும் செயற்பட்ட சிலரை நோவூர் போலீசார் இன்று கைது செய்தனர். மேலும் சிலர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். நோவூர் நகரில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாது செயற்படும் வர்த்தக நிலையங்கள் குறித்தும் போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கவிதா, நாம் ஆக்சிஜனை இறக்குமதி செய்ய தீர்மானம் எடுத்தது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அல்ல, அபாய நிலை உருவாகுவதற்கு முன்னர் முன்கூட்டியே தயார்படுத்தலுக்காகவே என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆமசிம்
தற்போதுள்ள ஆக்ஸிஜன் அளவை முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் விசேட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 3263 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதேபோல் 160 கொரோனா மரணங்களும் பதிவாகின. இன்றைய தினம் புதிதாக 2576 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,54,109 அதிகரித்துள்ளது. வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை மத்திய நிலையங்களில் 38,442 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று 2,387 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறி அடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,09,732 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை 5,935 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கோவிட்-19 பரவலால் சிலர் வைத்தியசாலைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் என கூறும் நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு முன்னர் சுகாதார ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்படலாம் என கழுபோவில வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்திய ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் என இங்கு பேசப்படுகின்றது. ஆனால் ஆக்சிஜனுக்கு முன்னால் சுகாதார பணியாளர்களில் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளது. அதனால் நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் சுகாதார பிரிவினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் செயல்படுங்கள். உங்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு நோய் அறிகுறிகள் அதிகரித்தால் உடனடியாக பொது சுகாதார பரிசோதனைகளை தொடர்பு கொண்டு வைத்தியசாலைக்கு செல்ல நடவடிக்கை எடுங்கள். எதிர்கால திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க மேலதிகமாக இந்திய நிறுவனங்களிடமிருந்து ஆக்சிஜன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னரே இந்தியாவிடமிருந்து ஆக்சிஜனை இறக்குமதி செய்வதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ அல்லது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட்டாலோ அதற்கு தீர்வாக முன்கூட்டியே ஆக்சிஜனை இறக்குமதி செய்ய சில வாரங்களுக்கு முன்னர் இந்திய நிறுவனங்களிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தோம். எனவே அடுத்த வாரம் ஒரு தொகை ஆக்சிஜனை கொண்டுவர நடவடிக்கை எடுப்போம். மேலதிக ஆக்சிஜன் தொகையை கையிருப்பில் வைத்திருப்பது சிறந்ததென நிபுணத்துவ குழு பரிந்துரைத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் கணிப்பின்படி நாட்டிற்குள் அதிக அளவில் மரணங்கள் பதிவாவதற்கான வாய்ப்புள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது மரண எண்ணிக்கை 5000 கடந்துள்ளது. இவ்வெண்ணிக்கை 30,000 வரை அதிகரிக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதனால் சுகாதார சேவைகளும் நிலைகுலையாகலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. எமது அரசாங்கம் கடந்த மே மாதம் எடுத்ததை போன்று தீர்மானம் ஒன்றை எடுத்தால் உயிரிழக்கும் எண்ணிக்கையை 12,000 வரை குறைத்துக் கொள்ள முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறெனினும் குறித்த கணிப்பீடு உண்மையாவதும் பொய்யாவதும் நாட்டு மக்களின் செயற்பாட்டை மையப்படுத்தியே உள்ளதென தேசிய தொற்று ஆய்வு பிரிவின் நிபுணத்துவ வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்தார். ஆமாம், இந்த கணிப்பீடு மொனேஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வினூடாக வெளியிடப்பட்டுள்ளது. இது உண்மையாவதும் பொய்யாவதும் எமது கைகளிலேயே உள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானம், நிறுவனங்கள் எடுக்கும் தீர்மானம், மக்கள் எடுக்கும் தீர்மானம், ஊடகங்களிடம் இருந்து கிடைக்கும் ஒத்துழைப்பு, இந்த அனைத்து விடயங்களையும் அடிப்படையாக வைத்தே இது உண்மையாகுமா அல்லது பொய்ப்பிக்கப்படுமா என்ற விடயம் உள்ளது. நாம் இந்நேரத்தில் சரியாக செயற்பட்டால் இந்த கணிப்பீட்டை பொய்யாக்க முடியும். இதேவேளை கொரோனா தொற்றினால் உயிரிழந்த கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. 28 வாரங்களுக்கும் அதிகமான கர்ப்பிணி தாய்மாருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர்கள் அறிகுறிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். இவர்கள் மிக வேகமாக நோய் நிலைமைகளுக்கு உள்ளாகின்றனர். அதனால் கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த காலப்பகுதியில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளான 20 கர்ப்பிணி தாய்மார்கள் மரணித்துள்ளனர். இவர்கள் 20 பேரும் கொரோனா தடுப்பூசிக்கான தடுப்பூசி ஏற்றிக் கொள்ளாதவர்கள். தடுப்பூசி ஏற்றிக் கொண்டிருந்தால் மரணத்தை தவிர்த்திருக்கலாம் என்பது எமது நம்பிக்கை. இதேவேளை திக்வல கொந்தனிய பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்கள் 2 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்த ஒருவரின் வீட்டை தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உட்படுத்த சென்ற போதே இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டு நேற்று மாத்தறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க
நீதிமன்றம் உத்தரவிட்டது. பொதுமக்களுக்காக கடமை செய்யும் போது சுகாதார பரிசோதகர்களை தாக்குவது, அவர்களின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற பல விடயங்கள் தொடர்பில் அண்மையில் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. அவ்வாறான நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். විවිධ සිද්ධීන් නිරන්තරයෙන් වාර්තාවීමක් සිදු වුණා. එවැනි අවස්ථාවලදී ශ්‍රී ලංකා පොලිසිය ඉතා දැඩිව නීතිය ක්‍රියාත්මක කරනු ලබනවා. கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நபர் ஒருவர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி மக்கள் மத்தியில் நடமாடிய போது போலீஸ் மற்றும் சுகாதார அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று காலை மட்டக்களப்பு நகரில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு போக்குவரத்து சபை ஊழியரான இவருக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். எனினும் தனிமைப்படுத்தலை உதாசீனம் செய்து இவர் இன்றைய தினம் சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். அவர் கரடியனாறு கொரோனா சிகிச்சை நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். பன்னிரண்டு வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு சக்திக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை குறித்து அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பல்வேறு நோய் அறிகுறிகள் உள்ள பிள்ளைகளுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். ஹம்மாந்தோட்ட வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ள COVID-19 தென்மாகாண சிறுவர் சிகிச்சை நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். தங்காலை கால்டன் இல்லத்திலிருந்து காணொலி தொழில்நுட்பத்தினூடாக பிரதமர் இந்த சிகிச்சை நிலையத்தை திறந்து வைத்தார். வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட வைத்தியசாலை ஊழியர்கள், முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் பிரிவினர் என பலர் தற்போது கொரோனா வைரஸிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு இரவு பகலாக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர். இதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பை அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாம் எப்போதும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இலங்கையில் வாழும் சகல மக்களும் அவர்களின் இந்த அர்ப்பணிப்புக்கு இதயபூர்வமாக மதிப்பளிக்கின்றனர். முழு உலகிலும் உள்ள நிலைமைகளை தெரிந்து கொண்டும் சிலர் இச்சந்தர்ப்பத்தில் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். தீர்வை பெற்றுத்தர கால அவகாசம் கோரினாலும் சிலர் அதற்கு செவிசாய்க்கவில்லை. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்காமல் அரசாங்கத்திற்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கின்றனர். இந்த தொற்று பரவல் ஆரம்பமானவுடன் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நாம் பாடசாலைகளை மூடினோம். அவ்வப்போது நிலைமைகள் சீரான போதிலும் நாம் பாடசாலைகளை திறக்கவில்லை. எனினும் இவ்வாறு பாடசாலைகளை மூடி வைக்கவும் நாம் விரும்பவில்லை. கல்வி மாத்திரமல்ல, ஏனைய அறிவுசார் விடயங்களும் பிள்ளைகளுக்கு பாடசாலையில் இருந்து கிடைக்கிறது. பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அறிவு பாடப்புத்தகத்தில் மாத்திரமில்லை. பாடசாலைகளில் ஆசிரியர்கள் எமக்கு வாழ்க்கை பாடத்தையும் சொல்லித் தருகின்றனர். அது இன்றை விட எதிர்காலத்திலேயே பெருமதி மிக்கதாக இருக்கும். அதனால் அதிபர், ஆசிரியர்கள், கல்விசார் ஊழியர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நிறைவடைந்தவுடன் 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கும் கட்டம் கட்டமாக தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிடல்களை மேற்கொண்டுள்ளது. இதில் பல்வேறு நோய் அறிகுறிகள் காணப்படுகின்ற பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். நாட்டின் ஒட்டுமொத்த மக்களை எண்ணி எடுக்கும் தீர்மானங்கள் கசப்பானதாக இருந்தாலும் அவற்றை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. கடும் பயண தடை கட்டுப்பாடுகளை விதிக்கும் தீர்மானங்கள் உங்களையும் எம் அனைவரையும் பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டவையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படும் அதேவேளை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்குள்ள பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் இந்த சவாலை எம்மால் வெற்றி கொள்ள முடியும். තමන්ට පැවරෙන යුතුකමත් ඉටු කරනවා නම් අපට මේ අභියෝගය ජය ගන්න අපහසු නෑ. பிரதமரின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச சம்பிரதாய முறைப்படி விளக்கேற்றி சிறுவர் சிகிச்சை பிரிவை ஹம்மாந்தோட்ட வைத்தியசாலையில் திறந்து வைத்தார். பின்னர் அவர் இவ்வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டார். ஹம்மாந்தோட்ட வைத்தியசாலையில் தற்போது சுமார் 6000 கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். கோவிட் தொற்றுக்குள்ளான பிள்ளைகளுக்கு ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் இதுவரை மகளிர் வார்டு தொகுதிக்குள் வைத்தே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இவ்வாறான COVID-19 சிகிச்சை பிரிவுகளை மாகாண மட்டத்தில் அமைப்பதே சிறுவர் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் சங்கத்தின் நோக்கமாகும். இலங்கையில் ஒரு டோஸ் தடுப்பூசியாவது செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,18,50,000 கடந்துள்ளது. தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்திற்கு அநேகர் தமது வரவேற்பை தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது. இலங்கை ராணுவத்தினரால் சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது மற்றும் 2வது டோஸ் செலுத்தும் நடவடிக்கை இன்றைய தினமும் விகாரமாதேவி பூங்கா வளாகத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. ராணுவம் முன்னெடுக்கும் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இடம்பெறுகின்றது. ஹோமாகம, மஹரகம, நுகேகுட, கொஹுவல, தெல்கந்த, கொட்டாப, மெரிஹான, பாதுக்க, ஹங்வல, தலங்கம, மீபே, நவகமுவ, அத்துருகிரிய, வலிகட, ஜயவர்தனபுர, கஹதுல,
ஹந்துடுவ, பொரலஸ்கமுவ, முல்லேரியா, கொத்தட்டுவ ஆகிய பகுதிகளில் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நேற்றைய தினம் வரை நாட்டில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 12,93,631 ஆகும். 8,71,432 பேர் இதன் இரண்டாவது டோஸை பெற்றுக் கொண்டனர். சைனோபாம் தடுப்பூசியின் முதல் டோஸை 93,79,926 பேர் செலுத்திக் கொண்டுள்ளதுடன் இரண்டாவது டோஸை 36,14,645 பேர் செலுத்திக் கொண்டுள்ளனர். ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதல் டோஸ் 1,59,081 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 14,516 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் முதல் டோஸ் 2,52,229 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 26,908 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. மொடர்னா தடுப்பூசியின் முதல் டோஸ் 7,65,441 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. கொரோனா தடுப்புக்கான ஒரு டோஸ் தடுப்பூசி ஏனும் செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,18,50,308 அதிகரித்துள்ளது. 45,27,502 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். உரிய தரப்பினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றுக் கொள்ளப்படும் தகவல்களை அடிப்படையாக வைத்து ஆசிரியர் பிரச்சினை தீர்ப்பது தொடர்பான யோசனையை தயார் செய்து விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். நாம் இது தொடர்பில் கலந்துரையாடி அமைச்சு மட்டத்தில் எடுக்க வேண்டிய தகவல்களை திரட்டி அதனை ஆராய்ந்துள்ளோம். ஆசிரியர் சங்கங்களை சந்திக்கும் வேலை திட்டத்தையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் அவர்களை இறுதியாக சந்திக்க உள்ளோம். அதன்போது கிடைக்கப்பெறும் தரவுகளை கொண்டு நிதியமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பின்னர் வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் யோசனை சமர்ப்பிக்க உள்ளோம். ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றன. எனினும் பொருளாதாரம் மற்றும் நாட்டின் தற்போதைய நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் கௌரவத்தையும் பாதுகாத்து அவர்கள் சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடிய தீர்வொன்றை வழங்குவதே எமது எதிர்பார்ப்பாகும். தேவை ஏற்படின் ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் நகரில் உள்ள இலங்கையர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமை தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது காபூல் நகரில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கிறது. அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதுவர் காரியாலயம் உள்ளிட்ட சகல நாடுகளினதும் தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பாக வெளியேற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தொடர்பாடல் நடவடிக்கை ஊடான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். புத்தலகாட்டு கஹா கல்கே குளத்தில் நீராடச் சென்ற இளைஞர்கள் 3 நீரில் மூழ்கி மரணித்துள்ளனர். மொனராகலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரே இவ்வாறு நீரில் மூழ்கி மரணித்துள்ளனர். இவர்கள் 18 மற்றும் 20 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். போத்தல கட்டுகா கல்கே குளத்தில் நீராடச் சென்று காணாமல் போன இளைஞர்களின் சடலம் இன்று முற்பகல் கண்டெடுக்கப்பட்டது. தேகம் தொடர்பான மரண பரிசோதனை இன்று இடம்பெற்றது. உடல்கள் போத்தல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சொற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் பொதுமக்களின் குறைபாடுகளை விசாரணை செய்ய விசேட திடீர் சுற்றி வளைப்பு பிரிவு ஒன்றை அமைக்க சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றாடல் அமைச்சுடன் இணைந்து செயற்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகளை செயல்திறன் மிக்கதாக முன்னெடுப்பதற்கும் பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கும் இப்பிரிவை அமைக்குமாறு சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்கவுக்கு ஆலோசனை வழங்கினார். சுற்றாடல் அமைச்சின் கீழ் இயங்கும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களின் செயற்பாடுகளை இலகுபடுத்த இப்பிரிவு அமைக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் ராணுவ முகாம்களாக செயற்பட்டு வரும் தனியார் குடியிருப்புகளை விரைவாக கையளிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய குடியிருப்புகளையும் அவற்றின் கட்டிடங்களையும் கையளிக்கும் நடவடிக்கையினை ராணுவத்தினர் முன்னெடுத்துள்ளனர். பட்டிப்பளை சோலியக ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இந்நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவர் இங்கு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவு, அதாவது மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கொக்குடுச்சோலை சோலையகம் பகுதியிலே இந்த ராணுவ முகாமும் விடுவிக்குமாறு நாங்கள் வைத்த வேண்டுகோளுக்கு அமைய மிக விரைவாக, மிக விரைவாக இந்த ராணுவ முகாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு
தனியாருக்கு சொந்தமான காணியிலே இந்த முகாம் இருக்கின்றது. லெப்டினன்ட் ஜெனரல் நளின் கொஸ்வத் அவர்களோடு நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தேன். ஆகவே அந்த கலந்துரையாடலிலே நாங்கள் சில ராணுவ முகாம்கள் தொடர்பாக, அதாவது வாழ்வார காணி, குடியிருப்பு காணி, பொது தேவை உள்ள காணிகள் உள்ள ராணுவ முகாம்களை எங்களுக்கு விடுவித்திருமாறு கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே லெப்டினன்ட் மேஜர் ஜெனரல் நளின் கொஸ்வத் அவர்கள் அதுக்கு இணக்கப்பாடு தெரிவித்திருந்தார். இதேவேளை மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் தெரிவித்தார். பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அரசடி தீவு தெற்கு கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கான குடிநீர் வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிலையிலேயே அமைச்சர் அதனை குறிப்பிட்டார். நீர்வளங்கள் தேசிய வடிகால் அமைப்பு அதிகார சபைக்கு 150 மில்லியனை தனிய மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச பிரிவு ஒதுக்கியிருக்கின்றோம். 15 கோடி நிதியை, இந்த 15 கோடி நிதியை கொண்டு மானிடத்தீவு, முதலைக்குடா, அம்பலாந்துறை, அரசடி தீவு இந்த பகுதிகளில் நீர் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நீர் இணைப்பை வழங்குமாறு போறதை பற்றி நான் அங்கு அபிவிருத்தி குழு தலைவருக்கு அங்கு 200 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம். நேற்றுக்கு முந்தைய தினம் ஏறாவூர் பற்றுக்கு 103 மில்லியன் நிதி வேலையை ஆரம்பித்து 150 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கான டெண்டரும் கோல் பண்ணியாச்சு. நாளை முதல் நாடு முழுவதும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். மீள் அறிவித்தல் வரும் வரை குறித்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். அத்தியாவசிய சேவை தவிர்த்து ஏனைய சகல விடயங்களும் இக்காலப்பகுதியில் தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியினை மீண்டும் தருகின்றோம். நாளை முதல் நாடு முழுவதும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். மீள் அறிவித்தல் வரும் வரை குறித்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். அத்தியாவசிய சேவை தவிர்த்து ஏனைய சகல விடயங்களுக்கும் இக்கால பகுதியில் தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.